ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்டில் எப்படி மாஸ்க் டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, அதில் இருக்க ப்ரஷஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, நம்ம க்ரியேட் பண்ண டெக்ஸ்சரை வந்து ப்ரஷஸாக யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ண டெக்ஸ்சர் எப்படி ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். தென் பிரின்சிபலை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. Shift+A ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ்டு ஷேடர்னு சர்ச் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு பிரின்சிபலையும் ஓவனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் Shift+A ப்ரெஸ் பண்ணி இமேஜ் டெக்ஸ்சர்னு சர்ச் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. நியூ கொடுத்து ஒரு டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஷேடரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்க பிரின்சிபலோட கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவுட்டர் லேயரில் இருக்க கோட்டிங்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு மேலே என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பெயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் கலரில் பெயிண்ட் ஆகும். தென் அப்படியே கீழே இருக்க பிரின்சிபலில் நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது மாஸ்க் பெயிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு கலர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி மாஸ்க் பெயிண்ட் பண்ணணுன்னா கீழே இருக்க பிரின்சிபலோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணி மாஸ்க் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் க்ரியேட் பண்ண டெக்ஸ்சரை மாஸ்க் பெயிண்ட் பண்ணணுன்னா வெளியே போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண டெக்ஸ்சரை காப்பி பண்ணிவிட்டு தென் நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் ஷேடரில் இருக்க பிரின்சிபலுக்கு பதிலாக நீங்கள் க்ரியேட் பண்ண டெக்ஸ்சரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பெயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணீங்களோ அது மாஸ்க் பெயிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் க்ரியேட் பண்ண டெக்ஸ்சரை வந்து மாஸ்க் பெயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.